وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد. يا ربنا لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا ربنا لك الحمد أنت الواحد الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. كل شيء هالك إلا وجهه له الحكم وإليه ترجع الأمور. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளின் காரணமாக இன்று இந்த இடத்திலே அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த அவனுடைய வீட்டிலே அல்லாஹுடைய அருள் சூழ இருக்கும் இந்த மஜ்லிஸிலே அவனை பற்றியும் அவன் தூதரை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் சில விஷயங்களை சொல்லவும் எடுத்து சொல்லவும் நம் அனைவருக்கும் கிருபை செய்த, இங்கு அனைவரையும் இதுக்காக வேண்டி ஒன்று சேர்த்த அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்து முடித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, வெற்றியின் ரகசியம் என்ற ஒரு தலைப்பு. நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் மொழியாலோ இனத்தாலோ நிறத்தாலோ இடத்தாலோ அல்லது வேறு எந்த ஒரு காரணத்தாலோ அல்ல. மொழியால் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களும் கலந்துக்க வேண்டும், அப்படித்தானே? அப்போ யாரெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்களாக அதுக்காக வேண்டியதான் ஒன்று கூடினோம் என்று சொன்னால் எல்லா தமிழ் மொழி பேசக்கூடிய அனைத்து மக்களும் கலந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. நிறத்தால் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் அதுவும் இல்லை, இனத்தால் அதுவும் இல்லை, அந்தஸ்தால் பதவியால் வேலையால் இடத்தால் ஊரால் அதுவும் இல்லை. அப்படி என்றால் நம்மை இங்கு ஒரே நோக்கத்தில் ஒன்று சேர்த்தது என்றால் அது என்ன? அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது.
இஸ்லாத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்த அல்லாஹ் விட்டு சேர்த்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தை பரப்பி நம் வரைக்கும் கொண்டு சேர்த்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் நம்ம இங்கே விட்டு சேர்த்திருக்கின்றது. அப்படி என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய தாற்பயம் தான் என்ன? நாம் இதை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு காரணம் இந்த இஸ்லாத்துக்கு கிடைத்த வெற்றி, இந்த மார்க்கத்துக்கு கிடைத்த வெற்றி, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, இதுக்காக உழைத்த நபிமார்களுக்கு கிடைத்த வெற்றி, அல்லாஹ்வுடைய உம்மத்தான சஹாபாக்களுக்கு கிடைத்த வெற்றி. அவர்கள் பட்டபாடு செய்த தியாகங்கள், அவர்கள் விட்டு சென்ற சுவடுகள், இதனால் தான் இன்று இந்த இஸ்லாத்தை நாம் சுகமாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம், அது ருசியை ருசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கின்றது. அது என்ன ரகசியம்? அதை நாம் பார்க்கின்ற பொழுது பல காரணங்களை, பல ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வெற்றியின் ரகசியம் எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தொடங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ அக்பிஹி லஅல்லஹும் யர்ஜூன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை அல்லாஹ் அவருடைய சந்ததியில், பின்னால் வரக்கூடிய சந்ததியில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அவர்களை ஏகத்துவ தந்தை என்று சொல்லி காட்டுகின்றோம். இந்த ஏகத்துவ தந்தைக்கு பின்னால் அவர்கள் உழைத்த அந்த உழைப்பு செய்த தியாகத்தின் ரகசியம் ஒளிந்திருக்கின்றது. நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை, வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள். 80 ஆண்டுகள் வரை, 80 வயது வரை அல்லாஹ் குழந்தை கொடுக்கவில்லை. ஒரு மனிதர் 80 ஆண்டுகள் வரை குழந்தையே இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் வேதனை அனுபவித்திருப்பார்கள், ஒரு கவலை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வயோதிகத்தில் அவர்கள் குழந்தை கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்கிறோம், வயோதிகத்திலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அந்த அவ்வளவு காலகட்டம் குழந்தை இல்லாத அந்த ஏக்கத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையாக இருந்திருப்பார்கள். அந்த பொறுமை அது இந்த வெற்றியின் ரகசியமாக இருக்கின்றது. அந்த குழந்தை பிறந்த பிறகு தவமிருந்து பெற்ற அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா யாருமே இல்லாத ஆள் அரவமற்ற ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு தனியாக விட்டு வர சொல்கிறார். தவமிருந்து பெற்றிருந்த குழந்தையையும் தன் மனைவி ஹாஜராவையும் மக்காவின் பள்ளத்தாக்கிலே ஆள் அரவமற்ற, எந்த ஒரு சகவாசமும் இல்லாத, சாப்பாடு தண்ணி இல்லாத ஒரு பொட்டல் மைதானத்திலே கொண்டு விட்டு செல்கிறார்கள். ஹாஜரா கேட்கிறார்கள், அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த கட்டளை பிறப்பித்தானா, அல்லாஹ் தான் எங்களை இப்படி தனியாக விட்டு செல்ல சொன்னானா என்று கேட்டால் ஆம் என்று சொன்னார்கள். அங்கே அவர்கள் விட்டு சென்ற பிறகு ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. விவசாயம் இல்லாத, உன்னுடைய விவசாயமற்ற ஒரு பள்ளத்தாக்கிலே என்னுடைய குடும்பத்தை, ஃபேமிலியை நான் அமர்த்தி விட்டு செல்கிறேன் யா அல்லாஹ். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். என்னுடைய ரட்சகனே, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விட்டு செல்கிறேன். அவர்கள் பக்கம் மக்களுடைய இதயங்களை திருப்புவாயாக, எல்லாரும் நாடி வர வேண்டும், அவர்களுக்கு நீ பழங்களை உணவாக கொடுப்பாயாக என்ற துஆவை அவர்கள் செய்கிறார்கள்.
அந்த அல்லாஹ் எப்படி ஆளாக்குகிறான்? அந்த தியாகத்துடைய பின்னால் அந்த குழந்தை இப்படி வளர்ந்த ஆளாகி ஜுர்ஹும் என்ற குளத்திலே வளர்ந்து கல்வி பயின்று அரபி மொழியை கற்று அந்த குலத்தினுடைய பெண்ணை திருமணம் முடித்து அப்படியாக அந்த ஊரே இன்று உருவாகிறது. மக்கமா நகரம் உருவாகின்றது. இன்று உலகம் முழுவதும் மக்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மக்கமா நகரம் என்று மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக, யாருமே செல்லவில்லை என்று சொல்லக்கூடிய, செல்லாமல் இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த மக்கமா நகரத்தை என்று மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இது அவர்களுடைய வெற்றியின் ரகசியம். இதுக்கு பின்னால் ஒளிந்திருப்பது மிகப்பெரிய ரகசியம். பிறகு நீங்கள் பாருங்கள், அவர்கள் வளர்ந்த ஆளான பிறகு இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்டேன், நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாயா என்று கேட்கின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய தந்தையே, நீங்கள் கட்டளையிட்டவாறு நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் செயல்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் செயல்படுத்துங்கள், என்னை பொறுமைசாலியாக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே அதாவது தகப்பன் என்ற பாசம் இல்லை, மகன் என்ற பாசம் இல்லை, அல்லாஹ் என்ற ஒருவர் மட்டும்தான் இருந்தான். ரப்புடைய கட்டளைக்கு முன்னால், ரப்புடைய உத்தரவுக்கு முன்னால் மனித ஜாதி பாசம் நேசம் என்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை என்று பறைசாற்றினார்கள். தந்தையும் மகனும் சேர்ந்து, தந்தை மட்டுமல்ல, தந்தை அதைத்தான் பறைசாற்றினார்கள், மகனும் அதைத்தான் பறைசாற்றினார்கள். அங்கே அவங்களுடைய தியாகம் என்றது, அல்லாஹ் வைத்த அந்த ஈமான் என்றது, உறுதியான ஈமான் என்றது, உறுதியான கொள்கை உறுதி வென்றது. அங்கே இந்த இடத்திலே கொள்கை உறுதி என்பது வெற்றியின் ரகசியமாக பார்க்கிறோம். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய வெற்றியை வைத்து அதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை உலகம் முழுவதும் வியாபிக்க வைத்திருக்க என்பதை அருமை சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் போய்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசினால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மக்கமா நகரம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிடைத்த வெற்றி ரகசியமாக கிடைத்ததை புரிந்து கொள்ளணும். இன்றைய மக்கமா நகரம் அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பழங்கள், வசதிகள், வளங்கள் தொடர்ந்து இடைவிடாது எல்லா பருவத்திலும் பருவமற்ற காலங்களில் கிடைக்கக்கூடிய அத்தனை பழங்களும் இன்று தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாகத்துக்கு கிடைத்த வெற்றி ரகசியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் மூலமாக இந்த இஸ்லாத்துக்கு ஒரு வலுவை சேர்த்தான், இஸ்லாத்தை பலப்படுத்தினான். நாம் பார்க்கிறோம் வரலாறுகள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா என்று அல்லாஹ் சொன்னான். வைதி பத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தி ஃபதம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பு தனக்காக வைத்த அத்தனை பரீட்சையிலும் பாஸ் ஆனார்கள், வெற்றி பெற்றார்கள். எனவே அல்லாஹ் சொன்னான், உம்மை இந்த உலகத்தாருக்கு இமாமாக ஆக்குகிறேன் என்று சொன்னான். உலகத்தாருக்கு இமாமாக ஆக்கியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியின் ரகசியமாக இருக்கின்றது. எனவே அந்த இமாமாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் வந்த அந்த சஹாபாக்கள், அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றி இன்னும் கூடுதல் ரகசியத்தை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. அவர் வரலாறுகளை புரட்டி பார்த்தால், சஹாபாக்கள் வரலாறுகளில் படித்தால், குஃபுர் ஈமானுக்கு முன்னாடி மண்டிட்டதை பார்க்கலாம்.
ஷிர்க் ஏகத்துவத்துக்கு முன்னாடி மண்டிட்டதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி எல்லோரும் சக்தியற்றவர்கள் என்று நிரூபித்த தருணங்களை நாம் பார்க்க முடியும். அருமை சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் இதற்காக நான் தயார் செய்து கொண்டு வந்தேன். நேரம் அருமை கருதி சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லி காட்டுகின்றான்? அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலோ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு வராத கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கும் வராமல் நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று கேட்கிறான். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவனத்திலே வெற்று மேனியோடு சுடுமணலில் கிடத்தப்பட்டு பாலங்கள் ஏற்றப்பட்டார்கள். ஹப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு தஆலா தீ கங்கிலே வெட்டு உடம்போடு போடப்பட்டு மேலும் கீழும் இழுக்கப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பக்கமும் ரெண்டு ஒட்டகம் ஓடப்பட்டு ரெண்டு கூறாக கிழிக்கப்பட்டார்கள். யாசிருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கடும் சித்திரவதைக்கு ஆளாகி அபூ ஜஹலால் மர்மசாலத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலைவன சுடுமண்ணிலே கிடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தண்ணீரிலே முக்கி எடுத்து மூச்சையாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலோ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் சென்று விட்டவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், சித்திரவதைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சுவனத்துக்கு செல்லும் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களா, எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இங்குதான் இருக்கின்றது அவர்கள் வெற்றியின் ரகசியம். அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு சஹாபியும் ஒரு விதத்தில் ஒரு ரகசியத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாறு இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் படித்து தர வேண்டும், அவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு தியாகத்தால், பூரண ஈமானால், வலுவான கொள்கை பிடிப்பால் அல்லாஹ் ரசூல் என்ற அந்த இருவரும் நெஞ்சத்தில் முழுமையாக நிறைந்த ஒரு நிலையால் அது சாட்சி சொல்லிக் கொண்டு கூடிய வரலாறாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ்லாத்திடம் குஃப்ரை மண்டியிடச் செய்தார்கள். எப்படி? அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், ரோமாபுரி மன்னன் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களையும் ஒரு சில பேரையும் பிடித்து அவனுக்கு முன் கொண்டு வரப்படுகின்றார். ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக அனுப்புகிறார்கள். அந்த சமயத்தில் அப்துல்லா பின் ஹுதாஃபாவும் அவருடைய தோழர்களும் என்ன கைது செய்யப்பட்டு ரோமாபுரி மன்னரிடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டுமே அவன் தேர்ந்தெடுத்து கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்குகிறான், ஜெயிலில் அடைக்கிறான். ஜெயிலில் அடைத்து அவர்களுக்கு சோறு தண்ணி ஒன்று கொடுக்கூடாது, மாறாக அல் ஹம்ரு வலஹமுல் ஹின்சீர், மதுவும் பன்னி இறைச்சி கொடுக்கப்பட்டது. இதுதான் கொடுங்க, மதுவும் பன்றி இறைச்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தினமும் அதே கதை தான். ஆனால் அவர்களோ தொட்டு பார்க்கவில்லை, சாப்பிடவே இல்லை. கேட்கப்படுகிறது, ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிறாய்? அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரி நிர்பந்தமான சூழலில் இந்த பன்றி இறைச்சி சாப்பிடுவதற்கு எங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கின்றன, இருந்தும் கூட நான் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? இது உனக்கு பயந்து நான் சாப்பிடுகிறேன் என்று எண்ணிவிடக் கூடாது, என்னுடைய இஸ்லாம் அங்கே தோத்து போகும். கடைசியில் மயக்கமுற்று தலை தொங்கியவாறு அவர்கள் இருக்கிறார்கள். பயந்து போய் தலை தொங்கி கொண்டிருக்கிறது, இறந்து விட்டார் தெரியவில்லை என்று
செய்தி சொன்னபோது என்னை இன்றைய அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். அழைத்து கொண்டு வரப்படுகிற அரசவைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அரசவைக்கு கொண்டு வரப்பட்ட அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறான், என்னுடைய அரசாட்சியில் பாதி உனக்கு தருகிறேன், தனசர், நீ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்றான். அவர்கள் சொல்கிறார்கள், நீ அரசாட்சியில் பாதி என்ன, நீ ஆளக்கூடிய முழு அரசாங்கத்தையும் அரசாட்சி எனக்கு தந்தாலும் நான் மாற மாட்டேன், முகமது தீனை விட்டு நான் மாற மாட்டேன். பிறகு சொல்லி காட்டுகிறான், சரி முழுசா தான் தர்றேன், என்னுடைய ஆட்சி அதிகாரம் முழுவதும் உனக்கு தந்துடுறேன், தனசர், நீ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வாயாக. சொல்கிறார்கள், உன்னுடைய ஆட்சி முழுவதையும் அரபுகள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அரபு மக்கள் செய்யக்கூடிய அத்தனை ஆட்சியையும் நீ எனக்கு தந்தாலும் நான் மாற மாட்டேன், உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கோபத்தின் உச்சிக்கு போன ரோமாபுரி மன்னன் என்ன செய்ய என்று சொன்னால், அவனை நீங்கள் சித்திரவதை செய்யுங்கள், ஒரு இடத்தை நிறுத்தி அவன் மீது அம்பு எய்யுங்கள். அதாவது அம்பு எப்படி அம்பு எய்யணும் தெரியுமா? மேலே படக்கூடாது, பயம் காட்டணும். மேலே பட்டா பொட்டுட்டு போயிடுவான். எனவே அம்பு எய்யப்பட வேண்டும். ஆனால் முகத்துக்கு பக்கத்தில், நெஞ்சுக்கு பக்கத்தில், வயிற்றுக்கு பக்கத்தில், காலுக்கு பக்கத்தில், குறி எங்கும் தவறி கூட உடம்புல பற்றக்கூடாது. அந்த மாதிரி அம்பு எய்யப்படுகிறது. பார்க்கிறான், கொஞ்சம் கூட அசைவு இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவர்கள் அப்படியே உறுதியாக நிற்கிறார்கள், பாறாங்கல்லை போல, அதாவது அசைவற்றபடி நிற்கிறார்கள், பயப்படவே இல்லை அவர்கள். பிறகு அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன். அப்பொழுதும் மறுக்கிறார்கள். கடைசியில் ஒரு பெரிய அண்டா கொண்டு வரப்படுகின்றது. பெரிய அண்டா, அதாவது இவரை வைத்துக் கொண்டு இவரோடு கைது செய்யப்பட்ட இவருடைய சகோதரர்களை, இவருடைய தோழர்களை நாம் சித்திரவதை செய்வோம், அவர்களை கொடுமைப்படுத்துவோம், அதை பார்த்தாவது இவன் மாறிட மாட்டானா என்ற ஒரு வேட்கையில் ஒரு பெரிய அண்டா சட்டி கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வரப்பட்டு அது நீர் சுட வைக்கப்படுகின்றது, தண்ணீர் சுட வைக்கப்படுகின்றது, கொதிக்கிறது. கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே போடுவதற்காக கைது செய்யப்பட்ட கைதிகள், 2 கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த 2 கைதிகளில் ஒரு கைதியை தூக்கி உள்ளதுக்கு போடுகிறான். அவர் அங்கே அவர் கொல்லப்படுகிறார். பிறகு அவர் என்ன செய்கிறார்? 2வது அப்துல்லா பின் ஹுதாஃபாவை கொண்டு வரப்படுகின்றது. அவரை உள்ளத்துக்கு போடுங்கள், கொதிக்கக்கூடிய தண்ணீரில் உள்ளத்துக்கு போடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர் வரும்போது அழுகிறார்கள். கொண்டு வரப்படுகிற அப்துல்லா பின் ஹுதாஃபா அழுகிறார்கள். அவன் நினைத்துக் கொண்டான், ஆஹா பயந்து விட்டார், இப்பொழுது ஒத்துக்கொள்வார், நடுங்க ஆரம்பித்து விட்டார், அவரை விட்டு விட, அவரை விடுங்கள், அவர்கள் விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. விட்டு விடுகிறார்கள். கேட்கிறான், மா யுபுக்கிக், ஏன் நீ அழுதாய், உன்னை அள வைத்தது எது என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு உயிர் தானே இருக்கிறது, என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடி அளவுக்கு ஒவ்வொரு உயிர் இருந்திருந்து அந்த ஒவ்வொரு உயிரும் இந்த மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டு இவ்வாறு கொல்லப்பட்டால் நன்றாக இருக்குமே, எனக்கு ஒரு உயிர் தானே இருக்குது என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். ஆட்டி போய்விட்டான். என்ன உறுதி! அல்லாஹ்வின் தூதர் மீது எந்த அளவுக்கு ஈமான் அவருடைய நெஞ்சத்தில் அழுத்தமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்க முடியும். கடைசியில் காஃபிர் அவருக்கு முன் மண்டிடுகிறான். எப்படி தெரியுமா? சரிப்பா, ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்து நெத்தியில ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துரு, ஒன்று விட்டுறேன் சொன்னார்கள். அது செய்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, என் மட்டும் அல்ல, என்னோடு வந்த அத்தனை கைதிகளையும் என்ன செய்யணும், நீ விடுதலை செய்து விட வேண்டும் என்று சொன்னோட அவன் ஒத்துக்கொள்கிறான். பிறகு நெத்தியில் முத்தமிடுகிறார்கள். எதற்காக வேண்டி? மற்ற கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி. முத்தமிட்ட பிறகு என்ன செய்கிறான்? எல்லாரையும் விடுதலை செய்கிறான். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுகிறது. அமீர் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவேற்பதற்காக படை திரட்டி கொண்டு வருகிறார்கள். ஊரின் எல்லையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள்.
அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஓடோடி சென்று கட்டி அரவணைத்து நெத்தியிலே முத்தமிடுகிறார்கள். எல்லோருக்கும் சொல்கிறார்கள், எல்லாரும் போய் அவருக்கு நெத்தி முத்தமிடுங்க. நீங்க எல்லாரும் சென்று ஒவ்வொருவராக சென்று அப்துல்லா பின் ஹுதாஃபாவை முத்தமிட்டார்கள். குஃப்ரையை மண்டியிடச் செய்த மாபெரும் ஈமான். அந்த இடத்தில் குஃபுர், ஷிர்க் அவர்களுக்கு முன் மண்டியிட்டது. இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த மாதிரி இஸ்லாம் நம்மிடம் வந்தது. இஸ்லாம் இந்த மாதிரி நம்மிடம் வந்தது. இந்த தியாகம், இந்த மன உறுதி, இந்த மனோதைரியம், இந்த கொள்கை பிடிப்பு அந்த சஹாபாக்கிட்ட இல்லாவிட்டால் இன்று இந்த வெற்றியை நாம் சுவைத்திருக்க முடியாது சகோதரர்களே. சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ஹிம்ஸ் என்ற பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக நியமிக்கிறார்கள். மன்னிக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சயீத் பின் ஆமிர் அவர்களை ஹிம்ஸ் என்ற ஷாம்ல கூடிய ஒரு பகுதிக்கு கவர்னர் நியமிக்கிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேவு பார்ப்பதற்காக ஹிம்ஸ் ஏரியாவுக்கு போன பிறகு மக்கள் வந்து சயீத் பின் ஆமிர் அவர்களை குறித்து என்ன செய்கிறார்கள்? குறை சொல்கிறார்கள். என்ன குறை சொல்கிறார்கள்? மொத்தம் 4 குறையை சொல்கிறார்கள். உமர் கேட்கிறாங்க, மா தஷ்கூன மின் அமீரிக்கும், உங்களுடைய அமீரை குறித்து என்ன நீங்க புகாருக்கு சொல்றீங்க? ஃபஷகௌஹு இலைஹி வதக்கரு அர்பஅன் மின் அஃஆலிஹி, அதாவது 4 விஷயங்கள் அவருக்கு எதிராக மக்கள், அங்குள்ள ஹிம்ஸ் மக்கள் என்ன செய்றாங்க? புகார் தெரிவிக்கிறாங்க. 4 விஷயங்களை குறித்து புகார் தெரிவிக்கிறாங்க. என்ன விஷயம் அது? அமீர் முஃமினீன் அவர்களே, அப்போ சயீத் பின் ஆமிர் அவர்களை உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். சயீத் பின் ஆமிர் அவர்கள் வருகிறார்கள். வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், லா யஹ்ருஜ் இலைனா ஹத்தா யதஆல அன்-நார், அதாவது யஹ்ருஜ் முத்தஅஹின் ஃபின் நஹார். முதல் குற்றச்சாட்டு, பகல் நேரத்தில் நேரத்தோட எங்கிட்ட வரமாட்டேங்கிறார், ரொம்ப லேட்டா வருகிறார். இரண்டாவது குற்றச்சாட்டு, லா யருத்து அஹதம் பிலைலின், இரவு நேரத்தில் யாருக்குமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். மூணாவது குற்றச்சாட்டு, இன்னஹு லா யஹ்ருஜு இலைனா யௌமன் ஃபி ஷஹர், மாசத்தில் ஒரு நாள் லீவ் போட்டு விடுகிறார், எங்கிட்ட வரமாட்டேங்கிறார். நாலாவது குற்றச்சாட்டு, துஸீபுஹு மின் ஹீன் இலா ஆகிர் கஷ்யத்தன் ஃபயகீபு அம்மன் ஃபி மஜ்லிஸிஹி, அதாவது பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று மயக்கம் விட்டு விழுந்து விடுகிறார். இந்த 4 குற்றச்சாட்டு தான். இந்த 4 குற்றச்சாட்டை குறித்து உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதாவது சயீத் பின் ஆமிர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணம் தவறாக ஆகிவிடக்கூடாதே ரப்பே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த 4 குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்கிறார்கள். அப்போ கேட்கிறார்கள், சயீத் அவர்களே, நீங்க காலையில எப்போ நேரத்தோட வராமல் லேட்டா வரீங்க, நாம இதுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் நீங்கள்? அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, எனக்கு வேலையாட்கள் இல்லை, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லக்கூடாது, எனக்கு மட்டும் எனக்கு ரப்புக்கு எனக்குள்ள விஷயம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு வருகிறது, நான் சொல்லுகிறேன், எனக்கு வேலையாட்கள் யாரும் இல்லை. நான் காலையில் என் குடும்பத்திற்காக நான் மாவு பிசைஞ்சி அதை ரொட்டி சுட்டு அவளுக்காக கொடுக்கிறேன், கொடுத்து விட்டு வருவதற்கு லேட்டாகி விடுகின்றது என்று சொல்றார். இரண்டாவது பதில், இரவு நேரத்தில் நீங்கள் ஏன் யாருக்கு பதில் சொல்வதில்லை என்று கேட்கிறார்கள். அதுக்கு சயீத் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அமீர் முஃமினீன் அவர்களே, இதுவும் நான் வெளி சொல்லக்கூடாத விஷயம், எனக்கும் என் அல்லாஹ்வுக்குள்ளது, இருந்தாலும் நிர்பந்தம் சொல்லி ஆக வேண்டும். அதாவது பகல் நேரத்தை மக்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன், இரவு நேரத்தை என் ரப்போடு பேசுவதற்கு நான் பிரத்யேகமாக்கி விட்டேன், எனவே இரவு நேரத்தில் அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் பேச மாட்டேன். மூன்றாவது குற்றச்சாட்டு, நீங்க மாசத்துல ஒரு நாள் லீவ் போட்டீங்களாம ஏன்? அப்போ சொல்கிறார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு ஆடை, மாசத்தில் எனக்கு வேலையாட்கள், என்னிடம் வேலையாட்கள் இல்லை, மாசத்தில் ஒரு நாள் அந்த ஆடையை கலற்றி தூய்மைப்படுத்தி அதை உலர்வதற்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்படுகின்றது. அது ஆடை கலட்டி துவைத்து அதை காய போடுவேன், உலர வைப்பேன், அதுக்கப்புறம் தான் அந்த நாள் ஃபுல்லாக அதுக்காக நான் ஒதுக்கிடுகிறேன் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4வது கேள்விக்கு பதில் கேட்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு நீங்கள் மயக்கம் போட்டு விழுகிறீங்களாமே கேட்குறாங்க.
சொல்கிறார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுவில் ஏற்றி கொல்லப்படும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், யா அல்லாஹ் இவர்களை கணக்கெடுத்துக் கொள்வாயாக, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ விட்டு விடாதே யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் நான் ஒருவராக இருந்தேன். அதை நினைத்து பார்த்தால் எனக்கு அழுகை வருகின்றது. மறுமையில் நான் அல்லாஹ்விடம் சென்று இதற்காக என்ன பதில் சொல்ல போகிறேனோ தெரியவில்லை என்று நினைத்து அதை நினைத்து அழுது 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 நான் மயக்கமுட்டு கீழே விழுந்துவிடுகிறேன் அமீர் முஃமினீன் அவர்களே என்று அந்த பதிலை அவர்கள் அழைக்கிறார். அந்த பதில் சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சயீத் பின் ஆமிர் அவர்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு, சயீத் அவர்களே, உங்களை குறித்து நான் வைத்திருந்த நல்லெண்ணம் கெட்டு போகவில்லை, தவறாகவில்லை, நீ நல்லதே செய்தீர் என்று சொல்லி மக்களை எச்சரிக்கை செய்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர் செல்வதை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த விஷயத்தை ஏன் சொன்னேன்னு சொன்னால் கடைசி பாயிண்ட், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கழுவிலட்டி கொல்லப்படும் பொழுது செய்த பத்வாவில் நாடும் அடங்கி விடுவேனோ என்று பயப்படுகின்ற சொன்ன விஷயம். என்ன விஷயம் அது? உள்ளத்தை ஒடுக்கக்கூடிய விஷயம். இது ஒரு தியாகம் என்று சொன்னால் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த மகா பிரம்மாண்டமான தியாகம். ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக கொண்டு வரப்படுகிறார்கள், அடிமையாக விற்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில பேர் அடிமையாக வாங்கி கொண்டு வருகிறார்கள், அடிமையாக கைது செய்து கொண்டு வருகிறார்கள். அதை என்ன செய்கிறார்கள் என்றால், அது ஹுபைப் அவர்களையும் இன்னொரு ஒரு சஹாபியையும் விலைக்கு விட்டு விடுகிறார்கள். ரெண்டு பேரும் விலைக்கு விட்டு விடுறாங்க. ஹுபைபை ஏன் விலைக்கு வாங்குறாங்க தெரியுமா? உக்பா பின் ஹாரிஸ் அவர்களும் அவர் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து விலைக்கு வாங்குறாங்க ஹுபைபை. ஏன் விலைக்கு வாங்க தெரியுமா? முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அப்பாவி ஹுபைபை விலைக்கு வாங்குறார்கள். பத்ர் போரிலே ஹாரிசா கொல்லப்படுகிறார். எனவே தன்னுடைய தந்தை ஹாரிசாவுக்கு பழி தீர்ப்பதற்காக முஸ்லிமாக இருந்த ஹுபைபை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். சித்திரவதை செய்வதற்காக, கொடுமைப்படுத்துவதற்காக, அணு அணுவாக அவர்கள் கொல்வதற்காக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ஹுபைப் அவர்களை. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். உக்பா பின் ஹாரிஸுடைய வீட்டிலே கைது செய்து கட்டப்பட்டு கைது செய்து வைக்கப்படுகிறார்கள், சங்கிலியால் கட்டப்படுகிறார்கள். அருமை சகோதரர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கராமத் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். உலகத்திலேயே 3 நபர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அற்புதமாக உணவை வழங்கினான். 3 நபர்கள். அது முதலானவர்கள் யார்? பனு இஸ்ராயில். தீஹ் என்ற மைதானத்திலே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த போது மண்ணுவ சல்வா என்ற உணவை அல்லாஹு தஆலா அற்புதமாக வானத்தில் இறக்கி வைத்தான். அவர்கள் அதையும் கூட, எங்களுக்கு இது ஒரே போராடிச்சு போச்சு, இது பருப்பாகவும் கீரையாகவும் வெள்ளரிக்காகவும் மாற்றுங்க, வெங்காயமாக மாற்றுங்கள் என்று அது கூட என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவளாக மாறி அந்த உணவை, அற்புதமான அந்த உணவையே மாட்ட சொன்னார்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்கு சுஜூது ருக்கு மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் கம்முன்னு இந்த மண்ணு சொல்ல உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தால் மட்டும் போதும் என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையில் கொடுத்துருந்தாங்க. அதை அவளுக்கு அனுபவிக்க தெரியல. அப்போ மண்ணு செல்வான்ற ஒரு உணவை எல்லாம் என்ன செஞ்சான், வானத்தில் இருந்து அவர்கள் நினைக்காத புறத்தில் இருந்து நினைக்காத நேரத்தில் என்ன செய்ய அல்லாஹ் கொடுத்தான். ரெண்டாவதாக யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். எப்பொழுதெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மிஹ்ராபுக்கு செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் உணவை பார்ப்பார்கள். வஜத இன்தஹா ரிஸ்கா قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியமுடைய அந்த மிஹ்ராபிலே அவர்களுடைய தனிப்பட்ட அந்த அறையில போற சமயத்துல ஏதாவது உணவை பார்ப்பார்கள். கேட்பாங்க, மரியமே இந்த உணவு உனக்கு எங்கே வந்தது? நான் கொண்டு வரல, எங்க வீட்டில் யாரும் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கல, அப்ப இந்த உணவு எங்கே வந்தது? அவர்கள் சொல்றாங்க, காலத் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து இந்த உணவு எனக்கு வந்தது என்று சொல்வார்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறான் சூரா ஆல் இம்ரான்ல.
அந்த சமயத்தை தான் அவங்களுக்கு குழந்தை மேல ஆசை வந்து, இப்படிப்பட்ட அல்லாஹ் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அல்லாஹ் எனக்கு இந்த வயசுல குழந்தை தர மாட்டான்னு சொல்லி குழந்தைக்காக கையேந்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுக்கிறான். மூணாவதாக அல்லாஹ் தஆலா அற்புதமான முறையில் உணவு வழங்கியது ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான். எந்த சஹாபிக்கும் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. ஹுபைப் ரலியல்லாஹு கை செய்யப்பட்டு சங்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். ஹாரிதுடைய மகள் ஸைனப் என்ற பெண்மணி, அதாவது உக்பாவுடைய சகோதரி வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்பாக தான் ஹுபைப் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்க்குறாங்க, ஹுபைப் கட்டப்பட்டிருக்கிறார், கையில் திராட்சை பழம் இருக்கின்றது. ஸைனப் ஆச்சரியப்படுகிறார்கள், திராட்சை பழமா? இது பருவம் இல்லையே, அதுக்குள்ள பருவம் இல்லையே, பருவமற்ற காலத்தில் திராட்சை அவர்கிட்ட எங்கிருந்து வந்தது? அதுவும் கட்டப்பட்டிருக்கின்றது, எப்படி சாப்பிடுகிறார்? அவர் சாப்பிட அளவுக்கு இருந்தது, ஆனால் சாப்பிடுகிறார். ஆச்சரியப்பட்டு போகிறார். தன்னுடைய சகோதரர்களை சொல்லி காட்டுகிறார் விஷயத்தை. ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த சமயத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு ஒரு சவரக்கத்தி கேட்கிறார்கள். அந்தரங்க ரோமங்களை மலிப்பதற்காக சவரக்கத்தி கொண்டு வர சொல்கிறார்கள். சவரக்கத்தி கொடுக்கப்படுகின்றது. அது சவரக்கத்தி கையில் இருக்கும் பொழுது ஸைனபுடைய சின்ன குழந்தை என்ன செய்யுதுன்னா, அவங்க கவனக்குறைவாக இருக்கிற சமயத்தில் அப்படியே போய் ஹுபைபிட்ட போய் ஹுபைப் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறது. ஹுபைப் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. உடனே ஹுபைப் ரலியல்லாஹு அந்த பிள்ளையை குழந்தையை தூக்கி வச்சுக்கிறாங்க. திடீரென்று திரும்பி ஸைனப் அவர்கள் பார்த்தா பதறி விடுகிறார்கள். கையில் கத்தி இருக்குது, சின்ன குழந்தை மடியை வச்சிருக்கிறாரு, நாமும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றோம், கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் இந்த குழந்தையை அவர் எதுவும் செய்து விடுவாரோ, கொண்டு விடுவாரோ என்ற அச்சம் ஸைனபுக்கு. ஹுபைப் ரலியல்லாஹு அந்த எண்ணத்திலையும் விரிச்சு பார்க்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு புரிந்து விட்டது. சொல்கிறார்கள், ஸைனபே, இந்த குழந்தையை நான் கொண்டு விடுவேன் என்று உனக்கு அச்சமா? உனக்கு மாட்டேன், குழந்தையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னவுடன் ஸைனபுக்கு அப்படியே ஒரு மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. கடைசியில் கடுமையான அந்த சிறையிலேயே கடுமையான சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள். ஒரு நாள் இவரை கொண்டு விட வேண்டும் முடிவு செய்கிறார்கள். சங்கிலியில் கட்டப்பட்ட ஹுபைப் அவர்கள் அவிழ்த்து விடப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். என்றைக்கும் இல்லாத அளவு முதன்முறையாக பனை மரத்தை வெட்டி பனை மரத்திலே சிலுவை செய்யப்படுகின்றது. அவருக்காக வேண்டி பனைமர சிலுவையிலே அவர்கள் கட்டப்படுகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு கட்டப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் சொல்கிறார்கள், ஹாரிதுடைய 2 மக்கள் சொல்கிறாங்க, உன்னை உடனே கொல்ல மாட்டோம், உன்னை அணுவணுவா ரசித்து கொள்வோம், அணுவணுவா சித்தம் செய்வோம். அந்த வெறி, தந்தையை கொண்ட ஒரு வெறி. என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சிலுவையில் அரைஞ்சி ஒரு சில பேர் ஈட்டியால குத்திக்கிட்டே இருக்காங்க, குத்துறாங்க ஈட்டியால. இன்னொரு பக்கம் வாளால வெட்டுகிறார்கள். ஒரு குரூப் ஈட்டியால் குத்திக் கொண்டே இருக்கின்றது, இன்னொரு குரூப் வாளை வெட்டி கொண்டே இருக்கின்றது. வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த சிலை, அந்த அந்த என்ன சொல்றது, அந்த சிலுவை ஹுபைபின் இரத்தத்தால் வேர்த்து விட்டது. பதிவு செய்யக்கூடிய வார்த்தை, சிலுவை ஹுபைபின் இரத்தத்தால் வேர்த்து. அப்படியே அர்த்தம் ஃபுல்லா ரத்தம். எப்படி இருக்கும் பாருங்க. ஈட்டியால் குத்திட்டு இருக்கிறாங்க, சாக விட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு கத்தியால் வெட்டி கொண்டிருக்கிறார், வாளால் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் கேட்கிறார், இஸ்லாத் வருவதற்கு முன்னாடி அபூ சுஃபியான் கேட்கிறார், ஹுபைபே, நீ பேசாம வீட்டில் இருந்திருக்கலாமோ, இந்த இடத்துல முகமது இருந்தால் நல்லா இருக்குமோ என்று நினைக்கிறாயோ கேட்கிறாங்க. பேசாம எதுக்கு வம்பு, பேசாம வீட்டில் இருந்துட்டு போயிருக்கலாமே, முகமது இந்த இடத்துல இருந்துக்கலாமே என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறாங்க. அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, நான் என்னுடைய குடும்பத்தில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்க முஹம்மதுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் அதை நான் விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்டவனா இங்கே இருக்க நான் விரும்புவேன் என்று சொன்னபோது, உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அவரை கழுவிலேட்டி கொள்ளுகிறார்கள். அதுக்கு முன்பு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் தொழ அனுமதி கேட்கிறார்கள். தொழுகைக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. வேகமாக 2 ரக்காத் தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு சொல்லுகிறார்கள், நீ பயந்துதான்
தொழுகிறாய் பயந்து பயந்து அதுக்கான தொழுகை நீ அனுமதி கேட்டாய் என்று நீங்கள் சொல்லி விழுவீர்களோ என்பதற்காகத்தான் வேக வேகமாக தொழுது, இல்லை என்றால் என்னுடைய தொழுகை நான் நீட்டி இருப்பேன் என்று ஹுபைப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மதுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் அதை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன், அப்படிப்பட்டவனா இந்த இடத்தில் முஹம்மது நிற்க வேண்டும் என்று விரும்புவேன் என்று சொன்னபோது அபூ சுஃபியான் சொல்லி காட்டுகின்றார்கள், கையில் கையில் அடிச்சுக்கிட்டு, உலகத்திலேயே முஹம்மதுடைய தோழர்கள் தன்னுடைய தலைவர் முஹம்மதை நேசிக்கிற மாதிரி யாரையும் நான் பார்க்கவே இல்லை என்று அபூ சுஃபியான் அவர் சொல்கிறார். மா ரஅய்து யுஹிப்பு அஹதுன் அஹதன் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா மா யுஹிப்பு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மதை நேசிப்பது மாதிரி உலகத்தில் யாரும் வேறொருவரை நேசிப்பதை நான் பார்க்கவே இல்லை என்று அபூ சுஃபியான் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, ஈமான் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை அழுத்தமாக இருந்திருந்தால் இந்த நிலையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த பதில் சொல்லியிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ்வுடைய பாசம் என்பது அவருடைய நாவில் மட்டும் சொல்லிக்கொண்டு ருசிக்கிற ஒன்று அல்ல, நாவில் மட்டும் சொல்லிக்கொண்டு திருப்தி படுகின்ற ஒன்றல்ல. ஆனால் நம்முடைய நிலைமையோ ரசூலுல்லாஹ்வுடைய பாசம் நேச அன்பு எல்லாமே நாவில் மட்டும் சொல்லிக்கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவேதான் இந்த நிலை. அப்போ இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், அந்த நிலையிலும் கூட சவரக்கத்தியை பயன்படுத்தி அந்தரங்க ரோமங்களை மடித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் பேணணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து சிறுசா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை அவர் கண்டிப்பாக பேணி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளவர்கள் அவர்கள் கவலை இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, கரெக்டா அந்த நாள் வந்தா அதுக்கு மேல ஒரு நாள் போக விடுறதில்லை அவர்கள். அந்த நிலையிலும் நாம் இறந்து போகிறோம், எதுக்கு இதுக்கு எதுக்கு எடுத்து என்ன செய்ய, அவன் மொத்த போக கொல்லப்படுறோமே என்ன நினைக்கல. அந்த நேரத்தில் ஒரு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சின்ன சுன்னத்தை பேணினார்கள் என்பதை பார்த்தால், இதை சிந்தித்து பார்த்தால் எந்த அளவுக்கு அந்த இஸ்லாத்தை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். அதனால் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்து நாம் அந்த இஸ்லாத்தை சர்வ சாதாரணமாக இலகுவாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, வரலாற்று குறிப்பிடுகிறார்கள், எந்த நோக்கத்துக்காக ஹுபைபை அந்த ரெண்டு மக்கமார்களும் விலை கொடுத்து வாங்கி வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறாவிட்டாலும் கூட அந்த ரெண்டு பேரும் ஹாரிஸ் ரெண்டு மக்கமார்களும் அதே போன்று அவர்களுடைய சகோதரி ஜைனபும் அபூ சுஃபியானும் பின்னால் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். சித்திரவதை செய்தார் இந்த 4 பேரும் தழுவுகிறார்கள். ஆக வரலாற்றாசிரியர் என்ன சொல்றார் என்று சொன்னால், தன்னுடைய மரணத்திலும் இஸ்லாமிய அழைப்பு பணியினுடைய முன்னுதாரணத்தை பதிவிட்டு சென்றிருக்கிறார் ஹுபைப் அவர்கள். இதுதான் அவருடைய அந்த ஈமானுடைய ரகசியம், அந்த வெற்றியின் ரகசியம். அவர்கள் இந்த உலகத்தில் ஈமானோடு ஒரு வெற்றியை பெற்றார் என்று சொன்னால் இதுதான் அந்த உறுதியான அந்த கொள்கை, அசைக்க முடியாத இறை நம்பிக்கை தான் அந்த வெற்றியின் ரகசியமாக இருந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இவ்வாறாக நிறைய விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் வந்து இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா உதாரணமாக சொல்லி காட்டுகின்றேன். மோத்தா யுத்தம். இந்த யுத்தத்திலே 3 தளபதிகளை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறார்கள். ஸெய்த் பின் சாபித் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அவர்கள் இறந்து விட்டால் ஜாஃபர் அபி தாலிப் அவர்கள் அந்த கொடி ஏந்துவார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களும் இறந்து விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அந்த கொடி ஏந்துவார்கள் என்று 3 தளபதிகளை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதாவது சிந்திச்சு பாருங்க, 3 பேருக்குமே நீங்கள் மௌத்தா போவீர்கள் என்ற நற்செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிச்சயம் 3 பேருக்குமே நாங்க மௌத்தா போயிருவோம் என்ற விஷயம் தெரிய வருது. உலகத்திலேயே ஒரு சமுதாயத்துக்கு தன்னுடைய மௌத்தை குறித்து முன்கூட்டியே நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொன்னால் நம்முடைய சஹாபாக்களால் இருக்க முடியும்.
மூத்து குறித்த செய்தி. நீங்கள் போறீங்க, திரும்பி வர மாட்டீங்க. அது குதூகலமாக அதை ஏற்கிறார்கள், சந்தோஷமாக மனதார ஏற்கிறார்கள். மக்கள் அவர்களை அதாவது பிரியாவிடை சொல்லுவோமா இல்லையா, பிரியாவிடை அனுப்புவதற்காக எல்லாரும் வாராங்க ஒன்று திரண்டு. சுப்ஹானல்லாஹ், அந்த காட்சியை அழகா பதிவு செய்யறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ரசூலுல்லாஹ் மூத்தவங்க சொல்லிட்டாங்க. அப்ப என்ன என்ன அர்த்தம்? திரும்ப வர மாட்டாங்க அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? பிரியாவிடை கொடுக்கணும். எல்லாரும் ஒன்னா வந்து பிரியாவிடை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள் 3 பேரையும். அந்த சமயத்தில் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்வதை நாம் இங்கு சிந்திச்சு பார்க்க வேண்டும். அழுகிறார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் அழுகிறார்கள். மக்கள் கேட்கிற ஃபகாலு மா யுப்கீக, உன்னை அளவைத்தது எது என்று அப்துல்லா அவர்களே உண்மை அளவைத்தது எது என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்கிறார்கள், கால அம்மா வல்லாஹி மா பி ஹுப்பு துன்யா வலா சபாவத்தும் பிக்கும். அல்லாஹ்வே சத்தியமாக நான் அழுவதற்கு உலக ஆசையோ அல்லது உங்கள் மீது உள்ள பரிவோ பாசமோ கிடையாது. வலாக்கின்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு ஆயத்தன் மின் கிதாபில்லாஹி யுذ்கரு ஃபீஹா அன்-நார் வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலே ஒரு வசனத்தை ஓதியதை நான் கேட்டேன். என்ன வசனம் அது? மரியம் வரக்கூடிய வசனம். வைமின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள் யாருமே அந்த இடத்தை, அந்த சிராத் என்ற பாலத்தை தாண்டாமல் இருக்க முடியாது, தாண்டாமல் போக முடியாது. வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. இது அல்லாஹ்விடம் தீர்மானிக்கப்பட்ட மாற்ற முடியாத முடிவாக இருக்கின்றது என்ற வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓத கேட்டேன். அதை நினைத்து பார்த்தேன். ஃபலஸ் அத்ரி கைஃபலி பிஸ்ஸத்ரி பஅதல் உருத். அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா, அல்லாஹ் சொல்ற அந்த பாலம், அந்த சிராத் என்ன அந்த பாலத்துக்கு நான் போய்விட்டேன் என்று சொன்னால் நான் அதில் தப்பிப்பேனா மாட்டேனா என்று எனக்கு கவலை வந்து விட்டது, நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட ஒரு ஈமான்! ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அனுப்புகிறார்கள். போருக்கு போய் ஷஹீதானால் அவளுக்கு சொர்க்கம் நிச்சயம் இல்லையா? அப்படி இருந்தும் கூட அந்த பாலத்திலே நான் கடந்து சென்று விடுவேனா மாட்டேனா என்று கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் இது என்னவென்பது? இந்த வெற்றியுடைய இந்த மாதிரி தியாகங்களுக்கு பின்னால் தான் இந்த வெற்றி அமைந்தது. இஸ்லாம் இந்த அளவுக்கு வியாபித்திருக்கு என்று சொன்னால் இந்த வெற்றியுடைய ரகசியம் எது? இந்த ரகசியம் என்ன? இது அல்லாஹுவின் தூதர் நேசித்தல், அல்லாஹுவை நேசித்தல், மார்க்கத்தை நேசித்தல், அல்லாஹுடைய பாதையில் ஷஹீத் ஆவதற்கு தயாராக. சகோதரர்களே, மக்கள் உடனே துஆஸை அனுப்புகிறார்கள். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு துணை இருப்பான், அல்லாஹ் உங்களை பத்திரமாக திருப்பி கொண்டு வருவான் என்ற துஆவை ஓதி அனுப்புகிறார்கள். பிறகு 3 நபர்களுமே கொல்லப்படுகிறார்கள். இந்த மோத்தா போரிலும் குஃபர் ஈமான் அடிபணிந்தது. 3 பேர் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இந்த படைக்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. ரசூல் சொல்றாங்க, ஸெய்த் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். கண்ணீர் வடி, ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடியுது. இதோ ஜாஃபர் பின் அபி தாலிப் கையிலே கொடி ஏந்தி விட்டார். பிறகு சொல்கிறார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொல்லப்பட்டு விட்டார். அப்துல்லா பின் ரவாஹா கொடி ஏந்துகிறார். அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, கண்ணீர் சொல்றாங்க. அப்துல்லா பின் ரவாஹா ஏதோ கொல்லப்பட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாளான ஹாலித் பின் வலீத் அந்த கொடி ஏந்தி விட்டார். நிச்சயமாக அவர் வெற்றியோடு திரும்பி வருவார். எப்படி வெற்றி பெற்றாங்க ஹாலித் பின் வலீத்? 3000 பேர் தான் முஸ்லிம்கள் கூட்டத்தில் 3000 பேர். அங்க எத்தனை பேரு? 2 லட்சம். 2 லட்சம் எங்க இருக்குது? 3000 எங்க இருக்குது? நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் முதல் நாள் ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் முதல் நாள் போர் நடக்குது. மற்ற 3 பேரும் வீரதீர செயல், அதாவது உள்ள புகுந்து வெறித்தனமா நிறைய பேர் கொண்டுட்டாங்க, கொண்டு தான் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப 4வது ஹாலித் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் முதல் நாள் போர் நடக்குது. ஹாலித் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒன்றும் ஓடலை.
அதாவது ரொம்பவும் மந்தமாக இருக்குது, போர் முடிந்து விட்டது. காலித் வலீத் நினைக்கிறார்கள், என்னுடைய கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தோழர்களை பாதுகாக்க வேண்டும், அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னா ஓ தந்திரத்தை கையாள, என்ன தந்திரத்தை கையாளணும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மறுநாள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மறுநாள் படை வருகின்றது. காலித் என்ன செய்கிறார்கள், நேற்று முன்னால் நின்ற படையை பின்னால் அனுப்புகிறார்கள், பின்னால் நின்றவர்களை முன்னால் அனுப்புகிறார்கள். நேற்று வலதுபுறம் நின்றவர்களை இடதுபுறம் கொண்டு வருகிறார்கள், இடதுபுறம் நின்றவர்களை வலதுபுறம் கொண்டு வருகிறார்கள். இதை அவங்க பார்க்குறாங்க, 2 லட்சம் பேர் அந்த மக்கள் பார்க்குறாங்க. பார்த்து ஒத்துக்கு பேசி கொள்றாங்க, ஆஹா நேற்று இந்த படை விட இன்னைக்கு புதிய படைகள் வந்திருக்கிறாங்க. முகம் மாறி இருக்குல்ல, முன்னால் உள்ள படைகள் வேறு முகம், நேற்று இந்த படையை விட இன்னைக்கு கூடுதல் படம் வந்திருக்க போல பயம் தொட்டுக்கிருச்சு, பயம் திகில் ஏற்பட்டுருச்சு உள்ளத்துல. போர் நடக்குது. போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே காலித் என்ன செய்யறாங்கன்னா பின்னால ஓட சொல்றாங்க. போர்ல பின்னால் திரும்பி ஓடுவது குற்றம், மகாபலி குற்றம். ஆனால் தந்திரத்துக்காக கையாளலாம். என்ன செய்யறாங்கன்னா பின் வர செய்கிறார்கள், தன்னுடைய தோழர் படைகளை பின்னோக்கி போக சொல்கிறார்கள். அந்த படை பின்னோக்கி போகிறது. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க பின்னோக்கி போறாங்க, வேற புதிய படை வருது போல, நம்மளா தாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க முன்னோக்கி வராம அவங்க பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டிட்டாங்க. அதோட போர் முடிவுக்கு வருது. எந்த நோக்கத்துக்காக இந்த போர் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாவிட்டாலும் கூட இந்த போர் மூலமாக எல்லா மக்களுடைய இதயத்திலும் உள்ளத்தெல்லாம் ஒரு திரை ஏற்படுத்தினான். எல்லாம் என்ன நினைச்சாங்க, 3000 பேர் 2 லட்சம் பேர் தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய படையா இருக்கும், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த படையா இருக்கும், எவ்வளவு ஆற்றல் இருக்கும் இவங்களுக்கு, இனி முகமதுடைய தோழர்கள் நம்மால் எதிர்கொள்ள முடியாதுன்னு முடிவு வந்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டே எல்லாரும் பயந்து போய் ஒவ்வொரு கிளையாரும் தொடர்ச்சியாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்துக் கொண்டே இருந்தார்கள். இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான முறையில் இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. இது வெற்றி. இந்த வெற்றிக்குடைய ரகசியம் என்ன? ஈமானிய பலம். அல்லாஹ் சொன்னானே இல்லையா, கம்மின் ஃபியத்தின் கலிலத்தின் கலவத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ குறைவான எண்ணிக்கை இருந்த எத்தனையோ படை அதிகமான எண்ணிக்கையுள்ள படையை தோற்கடித்திருக்கிறது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? காரணம் ஈமானுடைய பலம், ஈமானுடைய வலிமை, ஈமானுடைய ஆற்றல். அல்லாஹ்வும் தூதரும் ஒவ்வொரு சஹாபியுடைய உள்ளத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிந்து போய்விட்ட காரணமாக அவர்களால் இந்த வெற்றியை பெற முடிந்தது. சகோதரர்களே, இது வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அதே போலதான் இப்ப நான் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை நான் இறுதிக்கு கடந்து கொண்டு வருகின்றேன். இப்ப நீங்க இந்த விஷயங்கள்லாம் மனசில் வைத்துக் கொண்டு இப்ப சமீபத்தில் நடந்த பலஸ்தீன் ஹமாஸுக்கு நம்ம வருவோம். ஹமாஸ் இப்பொழுது ஒரு உடன்படிக்கைக்கு தயாராகி ட்ரம்ப் சொன்ன அந்த விஷயத்தை கட்டுப்பட்டு உடனே என்ன செய்கிறார்கள், அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாங்க. போர் முடிவுக்கு வருது. அடுத்த வாரம் இந்த போர் நிற்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஜசீரால ஒரு விஷயம் வருது. ஜசீரா டிவியில் ஹமாஸ் தலைவர்கள் ஒரு தலைவர் பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டி கொடுக்கிறாரு? இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், அவர் அக்டோபர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நாங்கள் யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பு எங்களுடைய உறுப்பினர்கள், எங்களுடைய வீரர்கள் 1400 பேருக்கும் செய்தி அனுப்புகிறோம். என்ன செய்தி அனுப்புகிறோம்? இப்படி ஒரு பிரம்மாண்டமான யுத்தத்தை தொடங்க இருக்கின்றோம். உங்களில் யாருக்காக தனிப்பட்ட பணிகள், தனிப்பட்ட தேவைகள் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வராதீங்க, ஒதுங்கி கொள்ளுங்க என்ற செய்தியை நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் மாஷா அல்லாஹ் 1400 வீரர்களும் யாரும் பின்வாங்கவில்லை, எல்லாரும் வந்துட்டாங்க, போருக்கு வந்துட்டாங்க என்று சொல்லிவிட்டு ஹமாஸுடைய மன வலிமையை ட்ரம்பும் இந்த உலக தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறார். ஜசீரால வந்துச்சு. அது இப்படி மக்களுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கு.
இவ்வளவு உறுதியாக இருந்தவர்கள் ட்ரம்ப் மிரட்டி கூப்பிடுறான், மரியாதை இல்லாம கூப்பிட்டான், மிரட்டி உங்களுக்கு அடிபடிவா சொன்ன உடனே அடிபடிச்சிட்டாங்களே. இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பலஸ்தீன் சுதந்திர நாடு என்ற அந்த கோரிக்கைக்கு உலக நாடுகள் முழுவதும் இப்பொழுது ஆதரவு பெருகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவங்க இப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டாங்களே என்று மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஒரு சந்தேகம் மக்கள் இருந்துகிட்டே இருக்கு. அருமை சகோதரர்களே, இதுதான் இந்த வெற்றி. இது ஒரு வெற்றி. இது வெற்றி. இந்த வெற்றியின் ரகசியம் பின்னால் தெரிய வரும். இதை ஹமாஸ் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவர்கள் செய்து சரி. மரியாதையற்ற முறையில் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிரட்டி இந்த ட்ரம்ப் என்பவன் அவர்களை என்ன செய்தான்? இந்த உடன்படிக்கை கூப்பிட்டான். சுயமரியாதை இழந்துவிட்டு அவர்கள் உடன்படிக்கை கையெழுத்து போட்டு விட்டார்கள் என்று நாம் எல்லாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஹுதைபியா உடன்படிக்கையில் இதே போன்று நடந்தது. இந்த விஷயத்துக்கு அவர்கள் வழிகாட்டுவதாக இருந்தது ஹுதைபியா உடன்படிக்கை சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை என்ன நடந்துச்சு? எல்லாம் உம்ரா செய்வதற்காக உம்ரா இஹ்ராம் ஆடையோடு வந்திருக்கிறார்கள். அந்த இஹ்ராம் ஆடையோட உம்ரா செய்யப்படாமல் அவர்கள் என்ன செய்யப்பட தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். உம்ரா செய்ய முடியாமல் தடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுகின்றது. அவர்களுடைய அந்த உரிமைகளுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. ஒரு கடினமான ஒரு ஒப்பந்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அது விரும்பல, ஆனால் ரசூல் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாங்க. ஏனென்றால் ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுவது என்பது யுத்தத்தை நிறுத்திவிட்டு அமைதி ஏற்படுத்த வழிவகுக்கும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடம். அவர் நம்ம கற்றுத்தது பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் அந்த சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறைஷிடம் பேசுவதற்காக சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர தாமதமான உடனே உஸ்மானை கொண்டு விட்டார்களோ என்று சஹாபாக்கள் சந்தேகம் ஏற்பட்டு உஸ்மானை கொண்டவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து மரத்துக்கடியிலே பையத் செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆயுதம் இல்லை, நிராயுதமடையாக வந்தவர்கள், உம்ரா செய்வதற்காக வந்தவர்கள், ஆயுதம் இல்லாமல் தன்னுடைய ஈமானுடைய பலத்தை வைத்துக் கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டிருந்தால் அவர்களை கொலை செய்தவர்களோடு போர் செய்யாமல் மக்காவுக்கு திரும்பி செல்ல மாட்டோம், மதீனாவுக்கு திரும்பி செல்ல மாட்டோம் என்ற உறுதியோடு அவர்கள் அங்கு நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த பையத்தை ஏற்றுக்கொண்டான், இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டான். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன யுபாயிஊனக தஹ்த ஷஜரத்தி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகிரத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. மரத்துக்கடியில் நபியே உம்மிடம் பைஅத் செய்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அந்த சமயத்தில் தான் அந்த விஷயத்தை குறைஷிகள் கேள்விப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு கடினமான ஒப்பந்தத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அணுகுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுகிறார்கள். இதே ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இதே 1400 வீரர்கள் தான், இதே 1400 வீரர்கள் தான், ஹமாஸ் இருக்கக்கூடிய அதே பலம் தான், அதே எண்ணிக்கை தான். இதிலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து ஹமாஸ் பாடம் படித்தது. இதிலிருந்து தன்னுடைய செயலுக்கான ஆதாரத்தை எடுத்துக்கொண்டது. தனக்கு இழுக்கு ஏற்பட்டாலும் தான் சுயமரியாதை இழந்தாலும் சுயமரியாதை இழக்கக்கூடிய அளவுக்கு தன்னை மரியாதையற்ற முறையில் மிரட்டி அழைத்து உடன்படிக்கை கையெழுத்து போட சொன்னாலும் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அவர்கள் கையெழுத்து போட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி ஒன்று காத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. ஹுதைபியா உடன்படிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த உடன்படிக்கையில அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு சஹாபாக்களை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற அந்த சஹாபாக்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முன் வந்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு வெற்றியை நபியை நாம கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான்.
அதுக்கு பிறகு வரலாறு படிச்சு பாருங்க, இஸ்லாம் எந்த அளவுக்கு பரவியது, எவ்வளோ பெரிய, அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் எவ்வளோ பெரிய பலன் அடைந்தார்கள் என்பதை நீங்கள் வரலாறு உங்களுக்கு பாடம் சொல்லி தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலில் இருந்துதான் ஹமாஸ் தன்னுடைய செயலுக்குண்டான ஆதாரத்தை எடுத்தது. அந்த அடிப்படையில் தான் ஹமாஸ் இன்று அவன் எவ்வளவுதான் நம்மை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினாலும் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலத்தில் பாருங்கள், மிக பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் சூடான்ல நம்முடைய மக்களை விரோதிகளாக ஆக்கி, நம்முடைய மக்களை எதிரிகளாக ஆக்கி சொல்லனா துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பலஸ்தீனுக்கு அப்புறம் இப்போ சூடானை பற்றி தான் இப்போ மிகப்பெரிய கவலை. இங்கேயாவது ஒரு யூதன் நம்முடைய மக்களை கொண்டான், யூதன் வந்து ஒரு நம்முடைய மக்களை கொண்டு குவிச்சான், அங்க முஸ்லீமை கொள்றான். பதவி வெறி பிடித்து, பதவி ஆசை பிடித்து, நான் தான் ஹக்கில் இருக்கேன் இவன் சொல்ல, எதிர நான் தான் ஹக்கில் இருக்கேன் அவன் சொல்ல, ரெண்டு பேரும் தான் ஹக்கில் இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய எதிரிகளை சொந்த தான் எந்த கலிமாவை சொல்லி முஸ்லீமாக ஆனானோ அதே கலிமாவை சொல்லி முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த மக்களையே தன்னுடைய துரோகிகளாக, தன்னுடைய விரோதிகளாக, எதிரிகளாக ஆக்கிக் கொண்டு பழி வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்று இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து சூடானை பற்றி செய்தியை படித்துக் கொண்டு வாருங்கள். ரத்தம் குதிக்கிறது. பலஸ்தீன் விஷயத்தை அந்த மாதிரி ரத்தம் குதிக்கல, நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. யூதன் பலஸ்தீனை உண்டு இல்லாம ஆக்கினா, இந்த மக்களை உண்டு இல்லாம ஆக்கினா, அவங்க கூட பரவாயில்ல போல் தெரியுது. இந்த சூடான் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுங்கன்னா அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதுக்கு ஒரு பின்னால் என்ன நாடிக்கிறான் என்பது அவனுடைய ஹிக்மத் அவனுக்கே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த இப்பொழுது நடந்த இந்த உடன்படிக்கையுடைய ஒப்பந்தத்தில் போடப்பட்ட கையெழுத்தும் மிக பிரம்மாண்டமான வெற்றி ஒன்று இருக்குது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. உதைபியா உடன்படிக்கையிலுடைய அந்த ஒப்பந்தத்தில் வெற்றியின் ரகசியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி இருந்தார்கள். அதே போன்ற ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தை இன்று நாம் இலகுவாக, சுலபமாக, ஈஸியாக அனுபவித்துக் கொண்டு, ரசித்துக் கொண்டு, ருசித்துக் கொண்டு, சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் இவ்வளவு பெரிய வெற்றியின் ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. எனவே ஈமானை பலப்படுத்துவோம், சஹாபாக்களுடைய வரலாறை படிப்போம். ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வரலாறும் ஈமானை பலப்படுத்தும். ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாறும் நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்தும். ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாறும் ரசூலுல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த பாசத்தை அதிகப்படுத்தும். அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம், நேசம், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்கும் என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சஹாபாக்களை பற்றி படித்து, வரலாறை பற்றி படித்து தெரிந்து அதன்படி வாழ்வதற்குண்டான ஒரு முயற்சியை எடுப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.